அன்பார்ந்த அனைத்து டிசிடிஎஸ் பயிற்சி மைய உரிமையாளர்களுக்கும் தலைமை அலுவலகத்திலிருந்து மேனேஜிங் டைரக்டர் செல்வத்தின் அன்பான இனிய வணக்கங்கள். நமது அனைத்து பயிற்சி மையங்களுக்கும் விஷ் யூ ஹாப்பி அட்வான்ஸ்டு கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர் மற்றும் ஹாப்பி பொங்கல் நல்வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதத்தில் நம்மளோட அனைத்து பயிற்சி மையங்களுடைய அங்கீகாரத்தை புதுப்பிக்கிறது வழக்கம். அந்த வகையில் இந்த வருஷம் சற்று வித்தியாசமாக முழுக்க ஆன்லைன் சாஃப்ட்வேர் மூலமாக நம்மளுடைய ரெனிவல் ப்ராசஸ் நடக்க இருக்குது. அதே சமயத்தில் பலமுறை சொல்லிக்கிட்டு இருந்தோம், நாம் ஒரு புதுமையான சாஃப்ட்வேர் ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ அந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனேயும் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போது இந்த புதுமையான சாஃப்ட்வேரில் என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் வியூ மட்டும் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இந்த சாஃப்ட்வேர் ப்ராசஸ் எல்லோரும் நடைமுறைப்படுத்துறதுக்கு தேவையான முழுமையான ஒரு கைடை வீடியோ வடிவில் தலைமை அலுவலகத்திலேருந்து கொடுப்போம். அதை முழுக்க பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த ரெனிவல் ப்ராசஸுக்கான ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் கொடுக்குறேன், அதை பாருங்கள். அதில் அவர் நியூ சாஃப்ட்வேர் அண்டு மொபைல் ஆப் ஓவர்வியூ அப்படின்னு கொடுத்துருக்குறோம். நம்பர் 1 என்னென்னா, மோர் அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ். நிறைய அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் இந்த சாஃப்ட்வேரில் இருக்கும். செகண்ட் திங், கம்ப்யூட்டர் சென்டர்னுடைய ட்ரைனிங் சென்டர்னுடைய டைம், ஸ்டூடெண்ட்டினுடைய டைம், சேம் டைம் ஹெட் ஆஃபீஸினுடைய டைம் அண்டு மணி சேவிங்ஸ் எல்லாத்துக்கும் இதில் நிறைய காலதாமதங்களை தவிர்த்து மணி சேவிங்ஸ் இருக்கிற மாதிரி நாம் செஞ்சுருக்கிறோம். அதுக்கு அடுத்தது மிஸ்டேக்ஸை மேக்ஸிமம் குறைச்சி ஹை அக்யூரேசியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இம்பார்ட்டன்ஸை கொடுத்துருக்குறோம். தென் ஃபோர்த் பாயிண்ட், எல்லா விஷயங்களையும் ஆட்டோமேட் பண்ணணும். 100% ஆன்லைன் அட்மினிஸ்ட்ரேஷனாக கொண்டு வந்தோம் அப்படின்னா எல்லோருடைய ஒர்க்கும் சிம்பிளிஃபை ஆகும், ஃபாஸ்ட் ஆகும், குயிக்காக அவங்கவுங்களுக்கு தேவையான சர்வீஸ் கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக 100% ஆன்லைன் அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டு வரோம். நெக்ஸ்ட்டு, நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தில் எல்லா சென்டரில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டினுடைய நாலேஜும் ஈக்குவலாக இருக்கணும், அதாவது குவாலிட்டி எஜுகேஷனாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக இந்த சாஃப்ட்வேர் மூலமாக நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் செய்கிறதுக்காக செஞ்சுருக்கிறோம். இது எல்லாத்த விட முக்கியமாக ஒவ்வொரு சென்டரும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டு போதுமான ரெவன்யூ இல்லாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறதுனால நிறைய என்கொயரி வரணும், நிறைய அட்மிஷன் கன்வெர்ட் ஆகணும். அதன் மூலமாக எல்லா சென்டரும் நல்ல ரெவன்யூவோட பிஸ்னஸ், ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக செய்யணும் அப்படிங்கிறதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த 6 பாயிண்ட்டையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நாம் செஞ்சுருக்கிறோம். நெக்ஸ்ட்டு, இந்த சாஃப்ட்வேர் எந்தெந்த வடிவில் ஒவ்வொரு கம்ப்யூட்டர் சென்டருக்கும் கிடைக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள், அதாவது நம்பர் 1, ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு ஃப்ரான்ச்சைசி அட்மின் பேனல் அப்படின்னு கிடைக்கும். இதனுடைய URL பார்த்தீங்கன்னா https://tcds.adminapps.co.in. இந்த URL-ல உங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸியோட அட்மின் பேனல் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது பாயிண்ட் நம்பர் 2, ஒரு ஃப்ரான்ச்சைஸிக்கு ஒரு மொபைல் ஆப் இருக்கும். அந்த மொபைல் ஆப்பினுடைய நேம் ஃப்ரான்ச்சைஸ் டிசிடிஎஸ்ன்னு இருக்கும். இது உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 3, ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மொபைல் ஆப் இருக்கும். அந்த மொபைல் ஆப்பும் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் டிசிடிஎஸ் அப்படிங்கிற நேமில் டவுன்லோட் செஞ்சு இன்ஸ்டால் செஞ்சுக்கலாம். ஓகே,
இப்போது ஒரு சென்டருக்கு கிடைக்கக்கூடிய சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்மின் பேனல் இருக்கும், ஃப்ரான்ச்சைசி மொபைல் ஆப் ஒன்று இருக்கும், எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் தனித்தனியாக ஒரு மொபைல் ஆப் கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இதுதான் நாம் இப்போது பிஃபோர் நியூ இயருக்கு முன்னால் இந்த சாஃப்ட்வேரை எல்லா சென்டருக்கும் நாம் கொடுக்க போகிறோம். ரைட். இப்போது ஒரு கம்ப்யூட்டர் சென்டரை உங்களுடைய டிசிடிஎஸ் அப்ரூவலை நீங்கள் ரெனிவல் செய்யணும் அப்படின்னா சில டாக்குமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அதுக்கு அடுத்தது நீங்கள் மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்குற போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது தான் இப்போ நாம் பார்க்குறோம். அதில் பாருங்கள், டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்டு அப்படின்னு கொடுத்துருக்குன்னா சரி, அதில் நம்பர் 1 சென்டர் ஓனர்னுடைய ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும். இது ஏற்கனவே அப்ரூவல் எந்த நேமில் யார் பேரில் வாங்கியிருக்கிறீங்களோ அவரோட ஃபோட்டோவாக இருக்கணும், சென்டர் ஓனர் ஃபோட்டோ இருக்கணும். அடுத்தது சென்டர் ஓனர்னுடைய நேம் வேணும், அவரோட ஜெண்டர், தென் மொபைல் நம்பர். இப்போ 2 மொபைல் நம்பர் வேணும். ஒரு மொபைல் நம்பர் ஒன்று, அதுக்கடுத்து ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர். சப்போஸ் ஒரு நம்பர் தான் இருக்குன்னா இன்னொரு நம்பர் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சென்டருக்கும் இனிமேல் 2 மொபைல் நம்பர் இருக்கணும். அதுக்கு அடுத்தது இமெயில் ஐடி மேண்டட்டரி, கம்பல்சரி இமெயில் ஐடி வேணும். ஏன்னா நீங்கள் மொபைல் ஆப்பையும் சரி சாஃப்ட்வேரையும் சரி இமெயில் ஐடி மூலமாக தான் லாகின் பண்ண முடியும். ஸோ இமெயில் ஐடி வேணும். அதுக்கு அடுத்தது சென்டர்னுடைய சரியான அட்ரஸ்ஸு கரெக்டாக வச்சுக்கோங்க, அட்ரஸ் வேணும். தென் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வேணும். அதுக்கு அடுத்தது இன்ஸ்டியூட்னுடைய ஃபோட்டோஸ் வேணும். அந்த இன்ஸ்டியூட்னுடைய ஃபோட்டோஸில் சென்டர்னுடைய எலிவேஷன் ஃபோட்டோ, லெபார்டரி ஃபோட்டோ, அதுக்கு அடுத்தது கிளாஸ் ரூம் ஃபோட்டோ, இது எல்லாம் வேணும். தென் இந்த ரெனிவல் ப்ரொசீஜரை நீங்கள் செய்யும்போது உங்கள் சென்டரில் இருந்து செய்யணும். அப்போ தான் கூகுள் மேப்பினுடைய கரெக்டான லொக்கேஷனை எடுத்துக்கும். ஸோ அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கேன். ரைட், நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு அடுத்தது இந்த ஃபோட்டோஸை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டே நீட்டாக தெளிவான ஃபோட்டோஸை எடுத்து உங்கள் சிஸ்டத்துலேயோ ஒரு மொபைலில் கேலரியில் போட்டு வச்சுக்கணும். அதுக்காக ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்க, உங்களுடைய ஃபோட்டோ, சென்டர் ஓனர்னுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கிளியராக இருக்கிற மாதிரி ரீசண்ட் கிளியர் ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. அதனுடைய டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 3.5 × 4.5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி வச்சு செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கோரல் ட்ராவ்லையோ ஃபோட்டோஷாப்லேயோ செஞ்சுக்கோங்க. அதனுடைய ஃபைல் சைஸ் பிலோ 2 MB இருக்கணும். 2 MBக்கு உள்ளே தான் இருக்கணும். அப்போ தான் மொபைல் ஆப்பில் அது அப்லோட் பண்ண முடியும். அதே சமயத்தில் ஃபைலோட டைப் ஜேபிஜி, ஜேபிஇஜி, பிஎன்ஜி இந்த மாதிரியான ஃபார்மேட்டில் செஞ்சுக்கோங்க. ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ரெடி பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு பில்டிங்னுடைய எலிவேஷன் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இதில் ஒரு ஃபோட்டோ அல்லது 2 ஃபோட்டோ 3 ஃபோட்டோவும் கொடுத்துக்கலாம். உங்களோட விருப்பப்படி எந்த மாதிரி எலிவேஷன் எடுத்தால் கிளியராக இருக்கும் அப்படிங்கிறத ஒரிஜினல் ஃபோட்டோவாக எடுக்கணும், எடிட்டிங் ஃபோட்டோவாக வேண்டாம். உங்களுடைய கரெக்டான இன்ஸ்டியூட் ஃபோட்டோனுடைய எலிவேஷன் எடுத்துக்கோங்க. அதனுடைய டைமென்ஷனும் கொடுத்துருக்குறோம். 15 × 10 சென்டிமீட்டர் சைஸில் விட்த் வைஸில் லேண்ட்ஸ்கேப் வைஸில் ஃபோட்டோவை ரெடி பண்ணிக்கோங்க. இதனுடைய ஃபைல் சைஸும் பிலோ 2 MB இருக்கணும். ஃபைல் டைப் சேம் வே ஜேபேக் அல்லது பிஎன்ஜி ஃபார்மேட்டில் வச்சுக்கோங்க. தென் அதுக்கடுத்து என்ன செய்கிறீங்க, உங்களுடைய லேபு ஃபோட்டோ கரெக்டாக உங்கள் சென்டரில் இருக்கிற ஆக்சுவல் லேபு ஃபோட்டோ எடுங்க. அந்த லேபு ஃபோட்டோவும் நான் சொன்ன இதே ஃபார்மேட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. ஜேபேக் ஆர் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களுடைய கிளாஸ் ரூமினுடைய ஃபோட்டோ, கிளாஸ் ரூம் ஃபோட்டோவும் சேம் மெத்தட்
15க்கு 10 சென்டிமீட்டர் சைஸில் 2 MBக்கு குறைவாகவும் JPEG அல்லது PNG ஃபார்மேட்டில் செஞ்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே 1 அல்லது 2 ஃபோட்டோ கொடுக்கலாம். உங்ககிட்ட எத்தனை ரூம்ஸ் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்ட பின்னால் இப்போது உங்களுடைய ரெனிவல் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ உங்களுடைய ரெனிவல் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, தலைமை அலுவலகத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு லிங்க்கை ஷேர் பண்ணுவோம். எந்தெந்த சென்டர் கோர்ஸ் லிஸ்ட்டையும் அதே சமயத்தில் ரெனிவல் ஃபீஸையும் அனுப்பியிருக்கீங்களோ அந்த சென்டருக்கு எல்லாம் என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு மொபைல் ஆப்னுடைய லிங்க்கை ஷேர் பண்ணுவோம். அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் நம்மளுடைய ஃப்ரான்ச்சைசி மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் செஞ்சுக்கலாம், அல்லது ப்ளே ஸ்டோரில் இருந்தும் இன்ஸ்டால் செஞ்சுக்கலாம். ஸோ அதை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் செய்கிறீங்க. இன்ஸ்டால் செஞ்ச உடனேயும் இந்த ஸ்க்ரீன் 1ன்னு போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த மெனு உங்களுக்கு வரும். உங்கள் மொபைல் ஆப்பில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரீன் காட்டும். அதாவது TCDS லோகோ வரும், வெல்கம் பேக்னு ப்ளீஸ் லாகின் டு கண்டினியூன்னு வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி பாஸ்வேர்டுன்னு கேட்கும். ஸோ இப்போ எடுத்த உடனேயும் நீங்கள் உங்களோட இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் கொடுக்க முடியாது. என்ன ரீசன்னா, இப்போ தான் இந்த சாஃப்ட்வேரை நாம் செஞ்சுருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஒவ்வொரு சென்டரும் ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்களுடைய டீட்டெயிலை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அதனால் இங்கே ஒரு ரவுண்ட் போட்டு காமிச்சிருக்குன்னா, அதாவது ஆர் யூ லுக்கிங் ஃபார் எ நியூ ஃப்ரான்ச்சைசி ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போ என்ன செய்யணும், அந்த ரெஜிஸ்டர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெஜிஸ்டர் பட்டன் கிளிக் பண்ணோன்னையும் நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்க்ரீன் 2ல் ஃப்ரான்ச்சைசி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு 3 ஸ்டெப்பு காமிக்குதுங்களா. 1 ரெஜிஸ்டரண்ட் டீட்டெயில்ஸ், 2 ஃப்ரான்ச்சைசி டீட்டெயில்ஸ், 3 கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த 3 ஸ்டெப்பை நாம் கொடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளோட ரெனிவல் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்போது 1 by 1 எப்படி செய்யறது அப்படிங்கிறத இங்கே நான் சொல்கிறேன். இப்போ நான் நடத்துறது ஜஸ்ட்டு ப்ரெசன்டேஷன்லேருந்து எப்படி செய்யணும்னு ஒரு கிளான்ஸ் நடத்துகிறேன். அதுக்கடுத்து இன்னொரு வீடியோவில் ஒரிஜினலாக ஒரு சென்டரை ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு காமிப்பேன். அந்த வீடியோவும் பார்த்துட்டு பின்னால் நீங்கள் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நாம் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன செய்யுங்க, இந்த இடத்துல ரவுண்டாக ஒரு ஃபோட்டோ கேட்குற மாதிரி கேமரா ஃபோட்டோ இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ, ஃப்ரான்ச்சைசி ஓனர்னுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இந்த இடத்துல அப்லோட் பண்ணிடுங்க. தென் நெக்ஸ்ட் என்ன கேட்குது, டைட்டில் மிஸ்டரா மிஸ்ஸஸா அந்த டீட்டெயிலை கொடுத்துக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில் கேட்கும். அதுக்கடுத்து பக்கத்தில் நேம் கேட்குது. இதில் எல்லாமே நீங்கள் கொடுக்குற டேட்டா தான் வரும். அதனால் எந்த விதமான மிஸ்டேக்ஸும் இல்லாமல் சரியாக பிளான் பண்ணி கரெக்டாக கொடுங்க. உங்களோட நேமை கொடுத்துருங்க. தென் நெக்ஸ்ட்டு ஜெண்டர் கேட்குது, ஜெண்டர் கொடுத்துருங்க, மேல் ஃபீமேல் அது கொடுத்துருங்க. அதுக்கடுத்து மொபைல் நம்பர் கொடுத்துருங்க, இன்னொரு ஆல்டர்னேட் மொபைல் நம்பரும் கொடுத்துருங்க. தென் நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி கேட்குதுங்களா, இந்த இடத்துல இமெயில் ஐடி கொடுத்துட்டு அதுக்கடுத்து என்ன செய்யணும், சென்ட் கோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணும். இப்போ உங்களோட இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணும். ஸோ இப்போ சென்ட் கோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் கொடுத்த டீட்டெயில் பக்கத்து ஸ்க்ரீன் 3ல் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபில் பண்ண ஒரு ஸ்க்ரீனை இங்கே காமிச்சிருக்கேன். ஃபோட்டோ காமிக்குது, நேமு, மேல், மொபைல் நம்பர் 1, மொபைல் நம்பர் 2, அதுக்கடுத்து இமெயில் ஐடிக்கான வெரிஃபிகேஷன் கோடு. ஸோ இந்த வெரிஃபிகேஷன் கோடு எங்கே வரும்னா, நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயிலை இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த மெயிலுக்கு இந்த வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்கும். ஓகேவா? சரி, இப்போ என்ன செய்யுங்க, நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் பார்க்கலாம். இந்த வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்தீங்கன்னா வெரிஃபை ஆகிட்டு நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடி கரெக்ட் அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் செஞ்சுட்டு அடுத்த ஸ்க்ரீனுக்கு போயிடும்.
நெக்ஸ்ட்டுக்கு போயிடும். இப்போ பாருங்கள் ஸ்க்ரீன் 4ல் பாருங்கள் ரெஜிஸ்டர் அண்ட் டீட்டெயில்ஸில் இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகிடுச்சா. ஃப்ரான்ச்சைசி டீட்டெயில் அப்படிங்கிறது செலக்ட் ஆகிருக்கு 2. இப்போ இந்த ஃப்ரான்ச்சைசி டீட்டெயில் அப்படிங்கிறது என்னென்னா ஃப்ரான்ச்சைசினுடைய கரெக்டான அட்ரஸ் 1 டோர் நம்பர் என்ன ஸ்ட்ரீட்டோ அதை கொடுத்துக்கோங்க. தென் அட்ரஸ் 2 அதனுடைய கண்டினியூஷன் என்னங்கிறது கொடுத்துருங்க. உங்களுடைய தாலுக்கா என்ன அப்படிங்கிறத கரெக்டாக ஸ்பெல் மிஸ்டேக் இல்லாமல் கொடுங்க. ஏன்னா இங்கே நீங்கள் கொடுக்கறது தான் உங்களுடைய எல்லா சர்டிஃபிகேட்லேயும் பிரிண்ட் ஆகும். அதனால் நல்லா பார்த்து தெளிவாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து உங்கள் தாலுக்காவில் உங்கள் சென்டர் இருக்கிற ஏரியாவுடைய லொக்கேஷன் நேம் என்னவோ அந்த நேம் கொடுத்துருங்க. தென் டிஃபால்ட்டாக கண்ட்ரியில் இந்தியான்னு இருக்கும், ஸ்டேட்டில் தமிழ்நாடு இருக்கும், அதை அப்படியே விட்டுறலாம். தென் அதுக்கு அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் நேமில் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எதுன்னு சூஸ் பண்ணிடுங்க. தென் நெக்ஸ்ட்டு உங்களுடைய பின்கோட் நம்பர் சரியான பின்கோட் நம்பரை கொடுத்துருங்க. இதை கொடுத்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் 5ல் இருக்கிற டீட்டெயில் காமிக்கும். ஃப்ரான்ச்சைசி ரெஜிஸ்ட்ரேஷனில் ஃப்ரான்ச்சைசி டீட்டெயிலில் பேங்க் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் கேட்கும். இந்த இடத்துல அக்கௌண்ட் நம்பருங்கிற இடத்துல சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா அல்லது கரண்ட் அக்கௌண்ட்டா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிடுங்க. எந்த அக்கௌண்ட்டோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே கரெக்டான அக்கௌண்ட் நம்பரை இங்கே கொடுத்துருங்க. தென் அதுக்கு அடுத்தது பேங்க் நேம் கேட்குது. பேங்க் நேம் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பேங்க்கினுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது அது எந்த பிரான்ச் அப்படிங்கிற டீட்டெயிலையும் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இந்த அக்கௌண்ட் ஹோல்டர்னுடைய நேம் கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அந்த நோட்ஸில் கொடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. சப்போஸ் உங்கள்கிட்ட 2 அக்கௌண்ட் இருக்குது, 2 அக்கௌண்ட்லேயும் நான் மாற்றி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் ஆட் அனதர் பேங்க் டீட்டெயில்னு கேட்குது இல்லைங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணி அனதர் பேங்க் டீட்டெயிலையும் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பேங்க் டீட்டெயில் கொடுத்துட்டீங்க. பேங்க் டீட்டெயிலை கொடுத்துட்ட பின்னால் அடுத்தது ஸ்க்ரீன் 6க்கு வாங்க. 6ல் பாருங்க ஆட் இமேஜஸ் அப்படின்னு காட்டுதுங்களா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பில்டிங் எலிவேஷன் ஃபோட்டோவை அப்லோடு பண்ணுங்கள். சப்போஸ் பில்டிங் எலிவேஷன்லேயே 1க்கு மேற்பட்ட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா எகைன் அந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுத்துட்டு மறுபடியும் அடுத்த ஃபோட்டோவையும் கொடுத்துருங்க. தென் அதுக்கடுத்து லெபார்ட்ரி ஃபோட்டோ கொடுத்துருங்க. அதுலேயும் அதே மாதிரி தான் 1க்கு மேற்பட்ட ஃபோட்டோ இருந்தால் எகைன் ப்ளஸ் கொடுத்து 2 ஃபோட்டோ கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். தென் அதுக்கு அடுத்தது கிளாஸ் ரூம் ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா என்ன கேட்குன்னா இப்போ ஸ்க்ரீன் நம்பர் 7 பாருங்கள். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள் லொக்கேஷன் அப்படின்னு இருக்கா. உங்களுடைய சென்டர் கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக நீங்கள் உங்கள் சென்டரில் உட்காந்துக்கிட்டு தான் இந்த ஒர்க்கை செய்யணும். ஸோ இப்போ என்ன செய்யுங்க, செலக்ட் எ லொக்கேஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்து ஸ்க்ரீன் 8th ஸ்க்ரீன் பாருங்கள், உங்களுடைய சென்டர் லொக்கேஷன் இங்கே காமிக்கும். அதில் யூஸ் மை கரண்ட் லொக்கேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் கன்ஃபார்ம் லொக்கேஷன் கேட்குதா. ரைட், இப்போ கன்ஃபார்ம் லொக்கேஷனை கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க. கன்ஃபார்ம் லொக்கேஷன் கொடுத்தோன்னே பக்கத்து ஸ்க்ரீன் பாருங்கள். இப்போ நீங்கள் டோட்டல் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்க. எல்லா டேட்டாவும் கொடுத்துட்டு பின்னால் உங்களோட ஸ்க்ரீனில் இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இதில் இப்போ என்ன செய்யுங்க, கீழே பாட்டம் கார்னரில் நெக்ஸ்ட் பட்டன் இருக்கா. இப்போது நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணோன்னையும் இப்போ ஸ்க்ரீன் 10 கவனிங்க, 10வது ஸ்க்ரீன் கவனிங்க. ஸ்டெப் 1 முடித்தாச்சு, ஸ்டெப் 2 முடித்தாச்சு. இப்போ ஸ்டெப் 3க்கு வந்துட்டோம். கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற டேபுக்கு வந்துட்டோம். இப்போ என்ன காட்டுது, நாம் ஆட் பண்ண டேட்டாஸ் எல்லாம் காட்டுது. எதுக்காக, சரியாக இருக்கா, சரியாக கொடுத்துருக்குறோமா அப்படின்னு ஒரு முறை நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக பாருங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸில் நேமு, ஜெண்டர், மொபைல் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி காட்டுது. அதுக்கடுத்து மறுபடியும் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் 11ல் இருக்குது பாருங்கள். அதாவது
ஃப்ரான்ச்சைஸினுடைய நேம் அண்டு கம்யூனிகேஷன் அட்ரஸ். இந்த ஃப்ரான்ச்சைஸி நேம் நீங்கள் கொடுக்க தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக அது டிசிடிஎஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் எடுத்துக்கும். ஸோ அட்ரஸ் காமிக்குது. அடுத்து ஸ்க்ரீன் 12th ஸ்க்ரீனில் பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட்னுடைய டீட்டெயில்ஸ் காமிக்குது. இது எல்லாமே ஒரு கிளான்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து நீங்கள் அப்லோட் பண்ண ஃபோட்டோஸையும் காமிக்குது. ஃபோட்டோஸையும் செக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் நம்பர் 13, தென் ஸ்க்ரீன் நம்பர் 14ல் அந்த ஃபோட்டோஸ், அதுக்கடுத்தது லொக்கேஷனையும் காமிக்குது. சப்போஸ் இதில் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரீன் 14ல் பேக் பட்டன் இருக்குது பாருங்கள், அந்த பேக் பட்டனை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட், இப்போது எல்லாம் கொடுத்துட்டீங்க, டோட்டலாக எல்லாம் வந்து செக் பண்ணிட்டீங்க, கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், கீழே இருக்கிற சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிடலாம். இப்போ இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணோன்னையும் உங்களுடைய ப்ராசஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற டேட்டா வந்து முடிஞ்சிச்சு. சரி, இப்போது இதை சப்மிட் கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம், மொபைல் ஆப்பை விட்டு வெளியில் வந்துடலாம். இது வரைக்கும் நாம் செஞ்சது என்னென்னா, ஒரு சென்டர் ரெனிவல் செய்யறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை த்ரூ மொபைல் ஆப் மூலமாக என்ன செஞ்சுருக்கீங்க, ஹெட் ஆஃபீஸுக்கு சப்மிட் பண்ணிட்டீங்க. ரைட், உங்களுடைய வேலை இப்போ முடிஞ்சு. இதை சப்மிட் பண்ணிட்ட பின்னால் ஹெச்ஓவுக்கு இது வந்துடும். ஹெட் ஆஃபீஸ் என்ன செய்யும், நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த டேட்டாவும் ஏற்கனவே நீங்கள் அப்ரூவல் வாங்கும்போது கொடுத்துருக்கிற டேட்டாவும் சரியாக இருக்கா, சென்டர் ஓனர் அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர்ஸு, இமெயில் ஐடி இதையெல்லாம் ஒரு முறை சரி பார்த்துட்டு ஓகே அப்படின்னா உங்களோட இந்த ப்ராசஸை அப்ரூவல் செஞ்சிடும். இப்போ நீங்கள் உங்கள் மொபைல் ஆப்பை விட்டு வெளியில் போயிட்டு எகைன் உங்கள் மொபைல் ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா என்ன காமிக்கும்னா, ஸ்க்ரீன் நம்பர் 15 கவனித்து பாருங்கள், அப்ரூவல் ஸ்டேட்டஸில் பெண்டிங் அப்படிங்கிறது காமிக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் ரெக்வஸ்டட் டேட் வந்து நீங்கள் என்னைக்கு கொடுத்தீங்களோ அந்த டேட்டை காமிக்கும். இப்போது இந்த டீட்டெயிலை ஹெட் ஆஃபீஸ் ஒரு முறை தரவாக செக் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக இருந்தால் அப்ரூவல் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் போங்க, ஸ்க்ரீன் 16 பாருங்கள். 16ல் என்ன சொல்லுது, அப்ரூவல் ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவ்டு அப்படின்னு இருக்குது. நீங்கள் கொடுத்த ரெக்கார்ட்ஸை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் சென்டர் கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறீங்க அப்படிங்கிறதுக்கு இப்போ அப்ரூவல் கொடுத்துடுச்சு. இப்போ அப்ரூவல் கொடுத்ததுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னால், நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் பாருங்கள், இந்த அப்ரூவ்டு ஸ்க்ரீன் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஸ்க்ரீன் நம்பர் 17ல் பாருங்கள், லாஸ்ட்டில் கீழே கண்டினியூ அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யணும், அந்த கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணணும். அப்ரூவ்டுன்னு வந்துட்டு பின்னால் இந்த கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னா, ரெக்கார்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கீங்க, அப்ரூவல் ஃபீஸ் கட்டின டீட்டெயிலில் வந்து இது கேட்குது. ஸோ அதுதான் வந்து ஸ்க்ரீன் நம்பர் 18. இப்போ என்ன கேட்குது, ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட். இந்த டாப்பில் பாருங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் எப்படி பண்ணியிருக்கீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 3000 இல்லைங்களா, அதை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்களா, யூபிஐ பண்ணிங்களா, அல்லது கேஷாக பண்ணிங்களா, அல்லது பேங்க்கில் டைரெக்டாக ரெமிட் பண்ணிங்களா அப்படிங்கிற டீட்டெயில் காட்டுது. இதில் நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே கீழே பாருங்கள் சப்மிட்னு இருக்கா, சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் காமிக்கும். நீங்கள் என்ன மோடு கிளிக் பண்ணிங்களோ அந்த மோடு ப்ளஸ் நீங்கள் கொடுத்த டீட்டெயில் காட்டும். அதில் என்ன தேதியில் நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த டீட்டெயிலை இங்கே ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இப்போது நீங்கள் கட்டின அமௌண்ட்டுக்கான ரெசிப்ட் வச்சுருப்பீங்க. அந்த ரெசிப்டை ஜேபெக்காவோ பிடிஎஃபாவோ என்ன ஃபார்மேட்டோ அந்த ஃபார்மேட் படி ப்ரௌஸ் ஃபைல் போய் இதை வந்து என்ன செய்யணும், நீங்கள் உங்கள் மொபைலில் இருந்து சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் இருக்கும் பாருங்கள். சேவ் பண்ணோன்னே அந்த ஸ்க்ரீன் எடுத்திருக்கும். அதுக்கடுத்து ஸ்க்ரீன் நம்பர் 21 பாருங்கள், நீங்கள் கொடுத்த எல்லா டீட்டெயிலும் வந்திருக்கும். இப்போது என்ன செய்கிறீங்க, சப்மிட் பண்ணிவிடுங்க. சரி,
இப்போ நீங்கள் சப்மிட் செஞ்சு முடிச்சிட்டிங்க. டோட்டலாக உங்கள் சைடு ப்ராசஸ் எல்லாமே ஃபினிஷ்டு. இப்போ நீங்கள் மொபைல் ஆப்பை விட்டு வெளியில் வந்துடலாம். இப்போ எகைன் அப்ரூவல் கொடுத்துட்ட பின்னால் உங்களுடைய சென்டரை ஹெட் ஆஃபீஸ் இப்போ என்ன செய்யும், பேமெண்ட் வெரிஃபிகேஷனை பார்த்துட்டு ஆக்டிவேஷன் செஞ்சிடும். இப்போ ஆக்டிவேஷன் செய்கிறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் நம்பர் 22ல் பெண்டிங்னு காமிக்கும். அதே ஆக்டிவேஷன் செஞ்சதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் நம்பர் 23 அப்ரூவ்டுன்னு இருக்குங்களா. ரைட். இப்போ இந்த அப்ரூவ்டு ஸ்க்ரீனில் கீழே வந்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்னு இருக்கும். இந்த கண்டினியூவை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களோட ப்ராசஸ் முடிஞ்சிட்டு உங்களோட மொபைல் ஆப் வந்து இப்போது ரெடி ஆகிடும், ஓப்பன் ஆகிடும். பக்கத்து ஸ்க்ரீன் 24th ஸ்க்ரீன் பாருங்கள், என்ன ஆகிடுச்சு, டிசிடிஎஸ் லோகோ வந்துட்டு வெல்கம் பேக்னு வந்துட்டு அந்த ஹோம் ஸ்க்ரீன் வந்துடுச்சிங்களா. ஹோம் ஸ்க்ரீனில் இப்போ நீங்கள் என்ன செய்யணும், இமெயில் ஐடியில் நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடியை ஸ்பெல் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது பாஸ்வேர்டு கேட்குதா, இந்த பாஸ்வேர்டு என்ன இருக்கும், மேலே கொடுத்துருக்கிற அந்த இமெயில் ஐடிக்கு பாஸ்வேர்டு ஜென்ரேட் ஆகிருக்கும். இப்போ என்ன செய்யுங்க, அந்த மெயில் ஐடிக்குள்ளே போயிட்டு அந்த பாஸ்வேர்டு என்ன வந்திருக்கோ அதை இங்கே கொடுங்க. அதை கொடுத்து இப்போ லாகின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ என்ன ஆகிடும், உங்களுடைய மொபைல் ஆப் வந்து இப்போது ஓப்பன் ஆகிட்டு டேஷ்போர்டு வந்துடும். ஸோ டோட்டல் ப்ராசஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு இப்போது மொபைல் ஆப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ மேலே பாருங்கள் டேஷ்போர்டுன்னு இருக்கும். அதுக்கடுத்து வெல்கம் மிஸ்டர், என்ன நேம் கொடுத்தீங்களா அந்த நேமு, டிசிடிஎஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன், உங்களோட பிளேஸு, தாலுக்கா நேமு, டிஸ்ட்ரிக்ட் நேமு, தென் பின்கோடு நம்பர் வந்துடும், உங்களோட ஃபோட்டோ பக்கத்தில் வந்துடும். அதுக்கடுத்து டேஷ்போர்டில் அந்த ஹோம் ஸ்க்ரீன் வந்துடும். ஓகே, இப்போ தான் வந்து உங்களோட ப்ராசஸ் முடிஞ்சு. டேஷ்போர்டில் அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டேஷ்போர்டில் என்னென்ன மெனூஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ ப்ரொசீஜராக உங்களுடைய சென்டரை ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, சென்டர் ரெனிவல் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ப்ராசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது வந்துடும். ரைட். இப்போது இது வரைக்கும் நாம் பார்த்தது என்னென்னா உங்களுடைய ரெனிவல் ப்ராசஸை செஞ்சதை பார்த்தோம். இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களுக்கு இதை லைவாக ஒரு சென்டரை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற இன்னொரு வீடியோவும் கொடுக்குறேன். இந்த 2 வீடியோவும் பார்த்து முடிச்சுட்டு ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ப்ரிப்ரேஷன் செஞ்சு உங்கள் மொபைலினுடைய கேலரியில் வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். மிஸ்டேக் இல்லாமல் செஞ்சுட்டு கரெக்டாக சக்ஸஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து என்ன ஸ்டெப் செய்யணும் அப்படிங்கிறது தேவைப்படும் போது நான் உங்களுக்கு டெமோ வீடியோவை கொடுக்குறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஒன்ஸ் அகைன் ஐ விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ், Happy New Year and Happy Pongal. Goodbye. Thank you.